பிஜேபில இருந்து ஏதோ கட்சியில சேர்ற சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? என்னட்ட வந்து கேட்டாங்க. பிஜேபில வந்து சேருங்க, உங்களுக்கு லோனு இந்த மாதிரி 2000 ரூபாய் காசு, ஆளை சேர்த்து விட்டா 1000 ரூபாய், இன்னும் உறுப்பினர் சேர்த்தேன்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் போயிடும், உங்களுக்கு 1000 ரூபாய் தனியா வந்துடும். உங்களுக்கு ஆட்டோ லோன் போட்டு தரேன், அது வந்து மோடி திட்டத்துல 10,000. வீடு வேணும் மோடி திட்டத்துல வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். இதுனா கட்சியா வேற எதுமாயா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இன்னொரு கட்சியில இருக்கேன் அப்படின்னு. அதுல நீ இருந்துக்க என்ன வேணாலும் பண்ணு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நீ என் கட்சியில இருக்கு சேர்றியா அப்படின்ட்டாங்க. உனக்கு காசு வருது எல்லாம் வருது, அப்புறம் ஏன் சேர்றதுக்கு நான் என்ன கஷ்டமா அப்படின்ட்டாங்க. நான் போவியா ஏயா இப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏய் வாயா வந்து சும்மா சேர்ந்துக்கியா என்னயா இருக்குதுனால, சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். சரின்னு திரும்ப எனக்கு போன் வச்சிருக்கேன். நான் இருக்கிறது எங்க போன அவங்க நம்புறேன் அப்படின்னு விட்டாங்க. இந்த பணத்தை எதுல போட்டு விடுவாங்க? பேங்க் நம்ம டீட்டெயில் கேட்கறாங்க, ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே கேட்கறாங்க. கேட்டு உனக்கு அதுலயே வந்துடும். நீ நேரடியா வர வேணாம், கட்சி ஆபீஸ்க்கு எங்கேயும் வர வேணாம், உனக்கு நேரே டைரக்டாவே வந்துடும். அதே மாதிரி வந்து 40 வயசு உனக்கு ஆகுதுன்றீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு இது போடுறோம், அதாவது போனஸ் மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. அது 60 வயசு ஆச்சுன்னா உனக்கு 5000 ரூபாய் வரும் அதுல அப்படின்ட்டாங்க. வேற என்ன, இந்த ஆட்டோல ஸ்டிக்கர் ஒட்ட சொல்றாங்க, கொடி கட்ட சொல்றாங்க, அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் தர்றேன்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணுமா? ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குன்னா கொடி கட்சி கொடி இருந்தா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் தான். ஒண்ணு எனக்கு வேணா, நீங்க ஆணியே கொடுங்க வேணா, நீங்க போங்க.